அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு 3 வாசகங்களும் மிக பெரும் செய்திகளை சொல்லுகின்றன. எனவே இந்த ஞாயிற்றுக்கிழமை அல்லது இந்த வாரம் முழுவதுமாக ஏதாவது ஒரு வாசகத்தை மட்டும் எடுத்து நாம் அதை இன்னும் ஆழமாக தியானிக்க உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, பாஸ்கா காலத்தினுடைய 5ஆம் ஞாயிறு. இன்றைய முதல் வாசகம் நமக்கு 3 முக்கியமான செய்திகளை சொல்கிறது. திருத்தூதர் பணிகளிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த வாசகம். உலகம் எவ்வளவோ மாறியிருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த உலகம் இது இல்லை. அவர்கள் பயன்படுத்தாத வாகனங்களை எல்லாம் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கு தொலைபேசி அல்லது அலைபேசி, கணினி என்பதெல்லாம் எதுவும் தெரியாது. இன்றைக்கு கணினி இல்லாமல் நமது வாழ்க்கையே இல்லை, திறன்பேசி இல்லாமல் நமது வாழ்க்கை இல்லை என்கிற நிலை மாறிவிட்டது. ஏஐ அல்லது செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்பங்களை எல்லாம் நாம் இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அது அவர்களுக்கு முழுவதுமாக தெரியாது. எனவே இந்த 2000 ஆண்டுகளிலே மனிதனுடைய நாகரிகம் என்பது பல்வேறு மடங்காக உயர்ந்து நிற்கிறது என்று சொன்னால் அது மிகையாக இருக்காது. ஆனால் இத்தனை ஆண்டு காலமாக மாறாத ஒன்று இருக்கிறது என்றால் அது மனித குணம்தான். மனிதனுக்குள் இருக்கக்கூடிய போட்டியும் பொறாமையும் வஞ்சக எண்ணமும் மாறாமல் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து கூட அதனால்தான் ஒரு வேளை சொல்லியிருப்பார், ஏழைகள் எந்நாளும் உங்களோடு இருக்கிறார்கள் என்று சொல்கிற போது அதை ஒரு சாபமாக இல்லை, இப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட மக்கள் வாழ்கிற வரைக்கும், ஏழைகளை கண்டுகொள்ளாமல் இருக்கிற வரைக்கும் ஏழைகள் எப்பொழுதும் இருக்கிறார்கள் என்பதாக சொல்லி இருக்கலாம். எனவே அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, நமது வாழ்க்கையை கொஞ்சம் அப்படி சுற்றி பார்த்தால் நமக்குள்ளே எவ்வளவு போட்டிகளும் பொறாமைகளும், அடுத்தவருடைய பெயரை கெடுப்பதும், எனக்கு முன்னால் ஒருவன் நன்றாக செய்திருக்கிற போது எப்படியாவது அதை அழித்தொழிக்க வேண்டும் என்கிற எண்ணமும், எவ்வளவு கேவலமான மன எண்ணத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்கலாம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஏறக்குறைய அதே போல ஒரு பிரச்சனை தான் இருக்கிறதாக இன்றைய முதல் வாசகம் சொல்கிறது. அதாவது முதல் செய்தி என்னவென்றால், மனிதர்கள் இருக்கிற வரைக்கும், நமக்கு இத்தகைய போட்டியும் பொறாமையும் வஞ்சக மேனமும் இருக்கிற வரைக்கும் இங்கே சிக்கல்கள் என்பது இருக்கும் என்பதுதான். முதல் வாசகத்தில் பாருங்கள், கிரேக்க மொழி பேசக்கூடிய யூதர்களுக்கும் எபிரேய மொழி பேசக்கூடிய யூதர்களுக்கும் இடையே நடைபெறக்கூடிய ஒரு சிக்கலை பற்றி இன்றைய முதல் வாசகம் பேசுகிறது. அவர்களுக்கும் இதே போலத்தான், நமக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதோ அவர்களுக்கும் அதே பிரச்சனை தான் இருந்தது. இன்றைக்கும் நாமும் என் மொழி, என் இனம், என் மக்கள், இவர்களைத்தான் நான் பார்த்து கொள்வேன், இவர்களுக்காகத்தான் நான் பணியாற்றுவேன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனநிலையே தான், ஒரு குறுகிய மனநிலையிலே தான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் என்ன ஒரு வித்தியாசம் என்று சொன்னால், அவர்கள் தன்னுடைய தனிப்பட்ட ஒரு பிரச்சனையை இங்கே திருத்தூதர்களுக்கு முன்னால் வைக்கவில்லை. கிரேக்க மொழி பேசக்கூடிய என்னை இந்த எபிரேய மொழி பேசக்கூடிய யூதர்கள் மதிக்கவில்லை என்றெல்லாம் பிரச்சனை இல்லை. கிரேக்க மொழி பேசக்கூடிய கைம்பெண்களை, அவர்களுக்கான உணவை அவர்கள் சரிவர கொடுக்கவில்லை என்கிற மக்கள் மைய பிரச்சனையை முன்னெடுக்கிறார்கள். இன்றைக்கு பல சமயங்களிலே பிரச்சனைகள் இருக்கின்றன, தனிப்பட்ட வாழ்க்கையிலே பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆனால் அதையெல்லாம் தாண்டி யார் இந்த சமூகத்தினால் கைவிடப்பட்டிருக்கிறார்களோ, யார் இந்த சமூகத்தினால் ஒதுக்கிவிடப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுடைய பிரச்சனையைத்தான் நாம் கையில் எடுக்க வேண்டும் என்பதை இன்றைய தொடக்க கால திருச்சபையில இந்த கிரேக்க யூதர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். ஒரே மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் வேற்று மொழியை பேசுகிறார்கள் என்பதனாலே 2ஆம் தர குடிமக்களாக, அதிலும் குறிப்பாக கைம்பெண்கள் அப்படி 2ஆம் தர குடிமக்களாக நடத்தப்படுவதை எதிர்த்துத்தான் அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். எனவே இதுதான் நமக்கும் அவர்களுக்கும் உள்ள வேறுபாடு என்று நாம் சொல்லலாம். அதாவது நாம் என்னுடைய பிரச்சனையை முன்னெடுக்கிறது பதிலாக மக்கள் யார் உண்மையிலேயே தேவையில் இருக்கிறார்களோ அவர்களுடைய பிரச்சனைகளைத்தான் நாம் பேச வேண்டும் என்பதை இன்றைக்கு முதல் செய்தியாக கற்றுக்கொள்ளலாம். இரண்டாவதாக, நீங்கள் பழைய பாடல் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீர்கள், வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் என்று அந்த பாடல் சொல்கிறது. ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கலாம். ஆனால் ஒரு சமூக பிரச்சனையை, சமூக சிக்கலை நீங்கள் பார்த்து கொண்டு இதை தாங்கிக் கொள்கிறேன் என்று அமைதியாக இருக்க முடியாது. அதற்கான தீர்வு என்ன என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும். எனவே தனிப்பட்ட வாழ்க்கையில் வேண்டுமானால் நீங்கள் எதையும் தாங்குகிற இதயம் இருக்கலாம். ஆனால் சமூக பிரச்சனைக்கு நீங்கள் ஒரு தீர்வு எடுத்தாக வேண்டும். எனவே இரண்டாவது செய்தியாக இன்றைக்கு திருத்தூதர்கள் நமக்கு சொல்வது அதுதான்.
அவர்களிடம் நேரடியாக அந்த பிரச்சனை வரவில்லை என்று சொன்னாலும் கூட இப்படி ஒரு சிக்கல் இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்தவுடன், அது ஒரு சாதாரண உணவு பிரச்சனை தான், ஒரு சாப்பாட்டு பிரச்சனை என்று சொல்லி அவர்கள் அதற்கும் சம்பந்தமில்லை என்று அவர்கள் சொல்லவில்லை. அவர்கள் அடிப்படை பிரச்சனை என்பதை நாம் கையில் எடுக்க வேண்டும் என்கிற உண்மையை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். இந்த சிக்கலுக்கு என்ன தீர்வு நம்ம எட்ட முடியும் என்பதை பற்றி அவர்கள் சிந்தித்தார்கள். இப்போ இது ரொம்ப முக்கியமானது. வாழ்க்கையில் இந்த சமூக பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அவைகளுக்கு தீர்வு இல்லை என்பது இல்லை. தீர்வு கண்டிப்பாக இருக்கும். நாம் பார்க்கிற பார்வை, நம்முடைய அணுகுமுறை அது மாறுகிற போது ஒரு சிக்கலுக்கான தீர்வு என்பது இருக்கும் என்பதை இரண்டாவது செய்தியாக நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளலாம். திருத்தூதர்கள் அவர்களே உடனடியாக இதற்கு என்ன தீர்வு காணலாம் என்று சிந்திக்கிறார்கள். எனவே ஒரு பிரச்சனை என்று கொண்டு வந்தபோது அவர்களிடம் நீங்களே 7 தேர்ந்தெடுங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த பிரச்சனைக்கான தீர்வை கண்டுபிடிப்பதற்கு, அதை செயல்படுத்துவதற்கு திருத்தூதர்கள் நேர்மையான, தூய ஆவியினுடைய ஞானம் நிறைந்த, நடுநிலையான நல்லவர்களாக 7 தேர்ந்தெடுங்கள் என்று சொல்கிறார்கள். அப்போ இந்த பிரச்சனைகள் எதற்காக இவ்வளவு முக்கியமாக தூய ஆவியினுடைய வல்லமையினால் வழிநடத்தப்படுகிற ஞானம் நிறைந்த நேர்மையாளர்களை அவர்கள் தேர்ந்தெடுக்க சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு கிரேக்க மொழி பேசக்கூடிய கைம்பெண்களுக்கு நிகழ்ந்தது நாளைக்கு எபிரேய கைம்பெண்களுக்கு நிகழக்கூடாது. அப்போ நீங்கள் தேர்ந்தெடுக்கிற மக்கள் அவர்கள் உண்மையிலேயே அனைவரையும் அரவணைத்து கொண்டு செல்லக்கூடியவர்களாக, நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் 7 தேர்ந்தெடுக்க சொல்லுகிறார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, இரண்டாவது செய்தியாக இன்றைய முதல் வாசகத்திலிருந்து கற்றுக்கொள்வது என்னவென்றால், எல்லா சிக்கல்களுக்கும் தீர்வு என்பது இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். எனவே அதற்கு பிறகு இன்றைய முதல் வாசகம் சொல்கிறது, கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை பெருகி வந்தது என்று பார்க்கிறோம். எனவே ஒரு சில சிக்கல்கள், எதிர்பாராத சிக்கல்கள் வருகிற போது, நாம் அவைகளுக்கு தீர்வு காணுகிற போது நிச்சயமாக நமது பிரச்சனை தீர்ந்து எண்ணிக்கை அதிகமாகும் என்பதை இன்றைக்கு இரண்டாவது செய்தியாக சொல்லுகிறது. மூன்றாவது செய்தியாக முதல் வாசகம் சொல்லுவது என்னென்றால், திருத்தூதர்களுடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்கலாம். திருத்தூதர்கள் நினைத்திருந்தால் அவர்களே கூட, நாம் 3 பேர் இறைவேண்டல் செய்யலாம், நீங்கள் 3 பேர் பணிவிடை செய்யுங்கள் என்று நேரத்தை அவர்கள் பிரித்து கொண்டு அவர்கள் இந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வை எட்டியிருக்கலாம். ஆனால் புதிய பிரச்சனைகள் வருகிற போது, புதிய சிக்கல்கள் வருகிற போது, புதிய பணியாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய மதிநுட்பம் இருந்தது, திறந்த மனப்பான்மை இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே புதிய சிக்கல்கள் வருகிற போது நீங்கள் எல்லாவற்றையும் தானே வைத்து கொண்டிருக்காமல், எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் தான் தீர்வு வைக்க வேண்டும், தீர்வு காண வேண்டும் என்றில்லாமல், நீங்கள் மற்றவர்களையும் உள்ளடக்கி, மற்றவர்களையும் சேர்ந்து, அவர்களையும் இந்த பணிக்கென அழைத்து கொள்கிற திறந்த மனம் என்பது மிக முக்கியமானது என்று நான் கருதுகிறேன். அதை இன்றைய மூன்றாவது செய்தியாக நமக்கு முதல் வாசகம் சொல்லுகின்றது. ஏனென்றால் அதனுடைய பிரதிநிதித்துவத்தை பாருங்கள். 7 தேர்ந்தெடுக்கிறார்கள். 7 கிரேக்க யூதர்களாக இருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமாக ஒருவர் நிக்கோலா என்கிற ஒருவரை பற்றி நாம் வாசிக்க கேட்டோம். அவர் புறவினத்தாராக இருந்து யூதராக மாறி அதற்கு பிறகு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் நீங்கள் கிறிஸ்துவனுடைய சீடராக இருக்கிறவர்கள் இந்த கிரேக்க எபிரேய மக்களுக்கான பிரச்சனையை தாண்டி நாளைக்கு புறவினத்தாரிடமிருந்தும் இத்தகைய ஒரு பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக ஒரு பிரதிநிதித்துவத்தையும் அவர்கள் கொடுக்கிறார்கள். ஒரு திறந்த மனத்தோடு எதிர்காலத்தில் வேறு என்ன சிக்கல் வரலாம் என்பதையும் அடிப்படையிலே அந்த மக்கள் உணர்ந்து கொண்டு தேர்ந்தெடுக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையிலே ஒரு டீசென்ட்ரலைசேஷன் அல்லது பணி பகிர்வு என்பது அங்கே நடக்கிறது. எனவே இந்த 3 மிக முக்கியமான செய்திகளையும் முதல் வாசகம் நமக்கு சொல்கிறது. இந்த மனிதர்கள் நாம் இருக்கிற வரைக்கும் சிக்கல்கள் என்பது நிச்சயமாக உண்டு. ஆனால் அந்த சிக்கல்களை அப்படியே விட்டுவிட முடியாது. இது சாதாரண பிரச்சனை, உணவு பிரச்சனை தான் என்றாலும் அடிப்படை தேவை பிரச்சனைகளை தீர்க்க வேண்டியது சீடர்களுடைய, திருத்தூதர்களுடைய கடமையாக இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். எனவே உடனடியாக அந்த பிரச்சனைக்கு, அந்த சிக்கலுக்கு தீர்வை அவர்கள் கண்டார்கள். அவர்களாகவே அல்ல, மற்றவர்களையும் உள்ளடக்கி, மற்றவர்களையும் பயன்படுத்தி அவர்களின் வழியாக இந்த பிரச்சனைக்கு, இந்த சிக்கல்களுக்கான தீர்வை கண்டார்கள் என்பதை நமது வாழ்க்கையிலும் நாம் பின்பற்ற வேண்டும் என்பதாக இன்றைய முதல் வாசகம் சொல்கின்றது. இரண்டாவது வாசகம் பேதுரு எழுதிய முதல் மடலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் விரவி கிடக்கிற, சிதறுண்டிருக்கிற மக்களுக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறார். போந்து,
கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா ஆகிய நாடுகளில் உள்ள மக்களுக்கு கடிதத்தை எழுதுகிறார். கிறிஸ்தவ சமயத்தை தழுவியதற்காக அவர்கள் துன்புறுத்தப்படுகிற போது அவர்களுக்கு இந்த கடிதமானது எழுதப்படுகிறது. முதல் வாசகம் எருசலேம் நகரில் உள்ள இரு மொழி பேசக்கூடிய யூதர்களுக்கான சிக்கலை பற்றி நமக்கு சொன்னது. இந்த வாசகம் என்பது பல்வேறு நாடுகளிலே சிதறுண்டிருக்கிற இந்த மக்களுக்கான மிக முக்கியமான சிக்கலை பற்றி பேசுகிறது. அதாவது ஆலயம் என்கிற ஒரு சிக்கல் சிதறுண்டு இருப்பதனால் அவர்களுக்கு எருசலேமுக்கு வருவதற்கு அல்லது எருசலேம் ஆலயத்திற்கு செல்வதற்கோ அல்லது கிறிஸ்தவ சமயத்தை தழுவியதனால் அவர்களுக்கான ஆலயம் இல்லை என்கிற ஒரு சிக்கலிலே பேதுரு இந்த கடிதத்தை எழுதுகிறார். இன்றைக்கும் நமக்கு இந்த சிக்கல் இருக்கிறது. ஆலயம் பற்றிய அல்லது கோவில் பற்றிய திருவிழா பற்றிய பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்றது. நாம் அதை பற்றி கூட இந்த தருணத்திலே தியானிக்கலாம். இந்த ஒரு சூழலில் பேதுரு 2 செய்திகளை இன்றைய 2வது வாசகத்திலே சொல்லுகிறார். ஒன்று, இயேசு கிறிஸ்து மனிதரால் உதறித்தள்ளப்பட்டார், ஆனால் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட உயர் மதிப்புள்ள கல் என்று சொல்லுகிறார். எனவே நான் இந்த சமயத்தை தேர்ந்தெடுத்ததற்காக என்னை சுற்றி உள்ளவர்கள் துன்புறுத்துகிற போது மனிதர்களால் விலக்கப்பட்ட கல்தான் உயர் மதிப்புள்ள கல்லாக இருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிற போது நாமும் விலை உயர்ந்த உயிருள்ள கற்களாக, உயிருள்ள கற்களை வைத்து எழுப்பப்படுகிற ஆலயங்களாக நாம் இருப்போம் என்பதை பேதுரு சொல்லுகின்றார். எனவே நாம் ஒவ்வொருவரும் உயிருள்ள ஆலயம். எனவே வேறு இடத்திலே கற்கள் இல்லை, இயேசுவே உயிர் உள்ள உயர்ந்த மதிப்புடைய கல். நாமும் அவரை பின்பற்றி உயிருள்ள ஆலயங்களாக இருக்கிறோம் என்பதை சொல்லுகின்றார். இதனோடு கூட இன்னும் என்று சொல்லுகின்றார், நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களினுடைய கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள் என்று பேதுரு சொல்லுகின்றார். அதாவது நாம் உயிருள்ள ஆலயங்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தூய மக்களினத்தாராக இருக்க வேண்டும். இயேசுவினுடைய வார்த்தைகளை நம்புவதும் அதே சமயத்திலே தூய உள்ளத்தினராகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது, தூய உள்ளத்தினர் எந்த விதமான சிக்கலையும் தூய ஆவியினுடைய வல்லமையினாலும் ஞானத்தினாலும் தீர்த்து வைப்பார்கள். அப்படி தூய்மையான உள்ளத்தோடு இருக்கிறவர்கள் உயிருள்ள ஆலயங்களாக இருப்பார்கள். தூய உள்ளம் இல்லை என்று சொன்னால் அவர்கள் சிலரை ஒதுக்கி விடுவார்கள். அவர்கள் உயிருள்ள ஆலயங்களாக இருக்க முடியாது. எனவே நாம் அனைவரும் உயிருள்ள ஆலயங்களாக இருக்க வேண்டும் என்றால் தூய உள்ளத்தினராக இருக்க வேண்டும். இன்றைக்கு 2வது வாசகம் கொடுக்கப்பட்டதற்கு முந்தைய வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் பேதுரு சொல்லுகின்றார், எல்லா வகையான தீமைகளையும் வஞ்சகத்தையும் வெளிவேடத்தையும் பொறாமை அவதூறு ஆகிய அனைத்தையும் அகற்றுங்கள், நீங்கள் உயிருள்ள ஆலயங்களாக இருப்பீர்கள் என்று சொல்கின்றார். எனவே நாம் அனைவருமே உயிருள்ள ஆலயங்கள். நாம் அனைவருமே தேர்ந்தெடுக்கப்பட்ட அரச குருத்துவ திருக்கூட்டம் என்பதை உணர்ந்து கொள்வதற்கும் தூய மக்களினத்தாராக இருப்பதற்கும் நாம் முயல வேண்டும் என்பதை 2வது வாசகம் சொல்கின்றது. இன்றைய நற்செய்தி இன்னும் ஒரு அதிகப்படியான ஒரு சிக்கலை நமக்கு முன்வைக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகளை நாம் உதறி தள்ளிவிட்டு நாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள முடியாது. உண்மையான கிறிஸ்தவ நம்பிக்கையாளர்கள் என்பவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற சமூக சிக்கல்களுக்கு நாம் கண்டுகொள்ளாமல் இருந்துவிட முடியாது என்பதை முதல் வாசகம் நமக்கு எடுத்துரைத்தது. தூய உள்ளத்தினராக இருந்தால்தான் நாம் உயிருள்ள ஆலயங்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாக இருக்க முடியும் என்பதை 2வது வாசகம் சொல்கிறது. தூய மக்களினத்தராக நாம் இருந்தாலும் இந்த உலகத்தை தாண்டி நிலையான வாழ்வை நாம் தேடுகிறோம் என்கிற போது நம்பிக்கை குறைவு என்பது ஏற்படுவது அது ஒரு சாதாரணமானதுதான். எல்லோருக்குமே அப்படி இருக்கும். எனவே அத்தகைய கலக்கமான ஒரு சூழலில் கலக்கமுற்ற சீடர்கள் கேட்கிற கேள்விகளை இன்றைய நற்செய்தி நமக்கு முன்வைக்கிறது. கலங்கி நிற்கிறார்கள். ஆண்டவரே, எங்களுக்கு தந்தையை காட்டும் என்று கேட்கிறார்கள். இயேசு சொல்லுகிறார், என்னை பார்க்கிறவர்கள் எனது தந்தையை பார்க்கிறார்கள். நான் முன்னால் சென்று தந்தையிடம் இருக்கிற பல்வேறு அறைகளை உங்களுக்காக தயாரிக்கிறேன் என்று சொல்லுகின்றார். இது எங்கே அவர் போகிறார் என்பது தெரியவில்லை. உண்மையிலேயே அவர் தந்தையை நோக்கி செல்கிறாரா? தந்தையிடம் பல்வேறு அறைகள் இருக்கின்றனவா? என்ன அதற்கான சான்றுகள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. ஒரு கிறிஸ்தவ போதகரிடம் ஒரு பெண் இவ்வாறு கேட்கிறார், இயேசு உயிர்த்து விட்டார் என்று சொல்கிறீர்கள், இயேசு விண்ணகம் சென்று விட்டார் என்று சொல்கிறீர்கள், இயேசு உயிர்த்தார் என்பதற்கான மெடிக்கல் ரிப்போர்ட்டை எனக்கு கொடுங்க என்று அவர் கேட்கிறார். போதகர் சொல்கிறார், மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இல்லை, பிளட் டெஸ்ட் இல்லை,
நீங்கள் எங்களுடைய கேமராவிலே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஃபோட்டோ எடுத்தவருடைய ஃபோட்டோவை காண்பியுங்கள், நான் நம்புகிறேன் என்று சொல்வது எவ்வளவு முட்டாள்தனமோ அதை போலத்தான் இது வரலாற்று சான்று என்பது நமக்கு இருக்கிறது. பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்கு மெடிக்கல் சர்டிஃபிகேட் இருக்கிறதா? இல்லை. அவர்கள் வரலாற்று நபர்கள், அவர்கள் எழுதிய குறிப்புகள் இருக்கின்றன, அவர்களை பார்த்தவர்கள், அவருடைய சீடர்கள் எழுதிய குறிப்புகள் இருக்கின்றன. இதை வைத்துத்தான் அந்த மெய்யியலாளர்கள் எல்லாம் இருந்தார்கள் என்று நாம் நம்புகிறோம். அதை போலத்தான் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார் என்பதற்கு அவரை கண்டுகொண்ட சீடர்கள் தான் சாட்சிகளாக இருக்கிறார்கள் என்று அவர் சொல்லுகின்றார். எனவே அந்த அடிப்படையை நாம் பார்க்கிற போது இயேசு கிறிஸ்துவும் அதைத்தான் கேட்கிறார். நீங்கள் எப்படி என்னோடு இவ்வளவு நாட்கள் இருந்தும் நீங்கள் என்னை நம்பவில்லையா? எப்படி நம்பாமல் இருக்கிறீர்கள்? நீங்கள் என்னை பார்க்கிறீர்கள், என்னை பார்க்கிறவர்கள் தந்தையை பார்க்கிறார்கள், என் வழியாயின்றி நீங்கள் வேறு எப்படியும் தந்தையை காண முடியாது, நானே வழியும் உண்மையும் வாழ்வும் என்று சொல்கின்றார். ஐ ஆம் தி வே, ஐ ஆம் தி ட்ரூத், ஐ ஆம் தி லைஃப். பல ஆண்டுகளுக்கு முன்னால் பல்வேறு இடங்களிலே எழுதியிருக்கும் ஜீசஸ் இஸ் தி ஆன்சர். எனவே இது ஜீசஸ் இஸ் த லைஃப், ஜீசஸ் இஸ் த ட்ரூத், ஜீசஸ் இஸ் த வே என்று சொல்வதை போல ஜீசஸ் இஸ் தி ஆன்சர் என்று இருக்கும். ஒரு முறை அதற்கு பக்கத்திலே வாட் இஸ் த கொஸ்டின் என்று யாரோ ஒருவர் எழுதியிருந்தார். வாட் இஸ் த கொஸ்டின்? வாட் எவர் இஸ் த கொஸ்டின், ஜீசஸ் இஸ் தி ஆன்சர். கேள்வி என்ன என்பது முக்கியமில்லை, எது கேள்வியாக இருந்தாலும் கிறிஸ்துவே அதற்கான பதில் என்பதில்தான் நானே வழியும், நானே உண்மையும், நானே வாழ்வும் என்பதாக இயேசு சொல்லுகின்றார். என்ன ப்ரூஃபு, என்ன சான்று? இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சொல்லுகிறார், என் வார்த்தையின் பொருட்டு நீங்கள் நம்பாவிட்டாலும் என்னுடைய செயல்களின் பொருட்டாவது நீங்கள் நம்புங்கள், அதுதான் சான்று என்று சொல்லுகின்றார். இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்கள் அவரோடு கூட இருந்தார்கள், உயிர்த்த ஆண்டவரை கண்டுகொண்டார்கள். அவர்கள்தான் கிறிஸ்து தந்தையிடமிருந்து வந்தவர் என்பதை கண்டுகொண்டார்கள். அதை நமக்கு சான்றாக, அவர்களுடைய வாழ்வின் சான்றாக இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்பதை போல இயேசுவினுடைய தூய ஆவியினுடைய ஞானத்தை பெற்றவர்களாக இந்த வாழ்வினுடைய அடிப்படை பிரச்சனைகளை தீர்த்து வைத்து கிறிஸ்துவிற்கு சான்று பகர்ந்தார்கள். நாம் அனைவரும் உயிருள்ள ஆலயங்கள் என்று பேதுரு தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டவராக, நாம் அனைவருமே தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரச குருத்துவ திருக்கூட்டம் என்று சொன்னார். இதுதான் கிறிஸ்து உண்மையிலேயே வாழ்வும் வழியும் உண்மையுமாக இருக்கிறார் என்பதற்கான சான்று. இன்றைக்கு நாம் அனைவரும் அத்தகைய சான்று பகர்வதற்குத்தான் அழைக்கப்படுகின்றோம். அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, we are the proof today. இன்றைக்கு நாம் தான் இந்த உலகத்திற்கு சான்றுகள். இயேசு கிறிஸ்து வாழ்வும் வழியும் உண்மையுமாய் இருக்கிறார் என்பதற்கு நாம் தான் சான்றுகள். வேறு எந்த போட்டோவுமோ வேறு எந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டுமோ நாம் கொடுக்க முடியாது. தூய மக்களினத்தாராய் நாம் இருந்து இன்றைக்கு வாழ்வினுடைய அடிப்படை பிரச்சனைகளை மற்றவர்கள் பார்ப்பதை தாண்டி நாம் அதை தீர்த்து வைப்பதற்கான கிறிஸ்துவனுடைய மனநிலையோடு அந்த சிக்கல்களை தீர்ப்பதும், நாம் ஒவ்வொருவரும் தூய மக்களினத்தாராக இறைவனுடைய உயிருள்ள ஆலயங்களாக வாழ்ந்தோம் என்றால் இதைவிட வேறு எந்த சான்றும் இல்லை. மற்றவர்கள் கிறிஸ்துவே வாழ்வும் வழியும் உண்மையுமாக இருக்கிறார் என்பதை நம்புவார்கள். அத்தகைய வாழ்வு வாழ்வதற்கு நாம் தொடர்ந்து மன்றாடுவோம்.